ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. நீலாதுங்கஸ்த நகரிதடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாரார்த்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரஸ் சித்மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்க்தி கோதாஸ்யைனம் இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல நாம பார்க்க போறது பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். போன பாட்டுல நோன்புக்குரிய பறை கேட்டாங்க. பறை அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வரம் வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. கண்ணனும் கொடுத்துட்டான். கொடுத்து விட்டு இதனால் கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னு கண்ணன் கேட்க அதுக்கு அந்த பாட்டுல பதில் சொல்றாங்க. கண்ணன் தன் மீது பக்தி செலுத்தி தன்னோட சேர்ந்தவர்களுக்கு தன்னோட அழகை காட்டி அவர்கள் காட்டும் அன்புக்கு தோற்று போவானாம். அதான் கூடாரை, அதாவது கூடாதவர்களுக்கு பகைவர்களுக்கு தன்னோட வீரத்தையும் மேன்மையினையும் காட்டி அவங்களோட வெறுப்பை வெல்லக்கூடிய குணம் பெற்ற கோவிந்தா உன்னை பாடி பறை பெற்றதுனால நாங்க பெரும் பரிசு நன்மதிப்பு என்னன்னு சொல்றோம், நீ கேளு. இதுல பகைவர்களுக்கு அவன் கோவிந்தனாக, அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கும் அவன் கோவிந்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கூடாரை வெல்லும், தன்னை பகைவர்களுக்கு அவன் அன்பாலையும் வெல்லுவான், வீரத்தாலையும் வெல்லுவான். அது மட்டும் இல்ல, தன்னோட மேன்மையை காட்டி எல்லாரையும் தன்வசப்படுத்துவான். அப்படிப்பட்ட கண்ணன் அவனோட அந்த பரிசுகள் பெற்றதுனால என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த பாசுரத்துல பார்க்கலாம். இப்படி போய் பெண்கள் கேட்க அவனும் இப்படி கொடுப்பதே என்று நாடெல்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டு நிற்கும். ராமவதாரத்துல ராமன் முடிசூட்டி கொண்ட போது முடிசூட்டு விழாவிற்கு வந்திருந்த இந்திரன் ஒரு ரத்ன மாலையை கொடுத்தான். ராமனும் சீதையும் அதை அனுமனுக்கு பூட்டி மகிழ்ந்தாங்க. இதை பார்த்து நாடே புகழ்ந்தது. இதே போல எங்களை நாடு புகழும் அளவிற்கு யாருக்கும் கிடைத்தற்கறியாத பொருட்களை கொடுத்தாய். எனவே இதனை பெற்ற எங்களை நாடு எப்பொழுதுமே புகழும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. இவங்க நோன்பு நோக்கும் போது நோன்புக்கு தடையாக இருப்பவைகளை விளக்க வேண்டும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, 2வது பாசுரத்துல எல்லாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிடோம் மலர்ப்புனையோம்னு. இப்போ பறை கிடைச்சிருச்சு. இந்த ஆனந்தத்துல கண்ணன் நம்மை கை கொள்வான் அப்படின்னு உறுதி ஆயிட்டதுனால அவன் பற்றக்கூடிய கைகளுக்கு இப்ப என்ன பண்றாங்க, சூடகம் போடுறாங்க, கால்களுக்கு கொலுசு போடுறாங்க, தோள்களுக்கு அணியக்கூடிய தோள்வலை பண் என்னும் வளையலை மாட்டி கம்மல் என்னும் அணிகலனை காதலோட கீழ்ப்புறத்திலும் கர்ணப்பூ என்னும் அணிகலனை காதோட மேல்புறத்திலும் கால்களுக்கு அணிந்து கொள்ளும் பாடகம் என்னும் கால் சிலம்பு, இன்னும் இது போல நிறைய அணிகலன்களை நிறைய உடம்புல அங்கங்கள்ல அணிஞ்சு அவங்க அலங்கரிச்சுக்கிறாங்களாம். நீ பறை தந்துட்ட, உனக்குரியது எல்லாம் வாரி வழங்கிட்ட, உனக்கு வேண்டியவை எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துட்ட, அதனால நீ எங்களை ஏத்துக்காம இருக்கவே முடியாது அப்படின்னு பெண்கள் இத்தனை பாசுரங்களா அவனை இறைஞ்சி வேணவங்க இப்போ அவங்களோட கை இப்போ ஓங்கிருக்கு. ஏன்னா கண்ணன் உறுதி கொடுத்துட்டான், அவங்கிட்ட பறை வாங்கியாச்சு, அவன் நமக்கு அருள் புரியாம போக மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறாங்க, நீ எங்களை மயக்குவதற்கு அழகில் வழிந்து கொண்டிருப்பாய், அதை தாங்கக்கூடிய அளவிற்காவது எங்களை நாங்கள் அலங்கரிச்சுக்க வேண்டாமா, அதனால இப்படியெல்லாம் எங்களை அலங்கரிச்சுக்குவோம். இதுவும் ஒரு பலன்தான். மகிழ்ச்சி காரணமாக குதூகலம் காரணமாக தங்களை அலங்காரம் செஞ்சு கொள்வது
மாந்தர்களோட இயல்பு இல்லையா? அதனால நாங்கள் எப்படி அலங்காரம் செஞ்சிட்டோம், எதை வச்செல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா, சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலம் கலனும் யாமணிவோம். அதோட மட்டுமா, ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம் என்றால் இதற்கு முன் ஆடை இல்லாமலா இருந்தார்கள்? முன்பெல்லாம் கண்ணனை அடைய முடியவில்லையா அப்படிங்கிற ஏக்கத்தினால ஏதோ ஒரு ஆடை எடுத்து உடலுக்கு உகந்ததோ இல்லையோ ஏதோ ஒன்று உடுத்தினோ இருந்தோம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போதான் மட்டற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறாங்கல்ல, அதனால புத்தாடை பொன் ஆடை அவங்க அணிகிறாங்க. அது அவன் உடுத்து களைந்த பீதக ஆடை, அது கூட இருக்கலாம். அவன் உடுத்து களையாத ஆடை இவர்களுக்கும் ஒப்பாது இல்லையா? மேலும் அந்தரங்க பரிமாற்றத்திலே ஒருவர் ஆடை மற்றவர் உடுப்பது உண்டு. கண்ணன் என்ன சாதாரண ஆடைகளை அணிந்திருப்பான்? அவன் பூம்பட்டாடை என்றோ தகதகவன மின்னும் தங்க துகிலென்றோ இந்த மாதிரி அவன் உடுத்து களைந்த ஆடைகளை எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஆடை உடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே பாசுரத்துல உடுத்து கலந்த நீ பீதக வாடை உடுத்து கலந்தது உண்டு அப்படின்னு அவன் களைஞ்சு போட்ட அந்த உடுப்பை எடுத்து தான் உடுத்திக்கிட்டு அவனோட கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்றார். இப்படி தம்மை சீவி சிங்காரிச்சுக்கிட்டு சில்லென்று சிற்றாடை புனைந்து கொண்டு இதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம்? கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது பால் தானே, அதனால நாங்கள் தண்ணீரில் சமைக்க மாட்டோம், பாலில் தான் சமைப்போம். பால் சோற்றை வடித்து அந்த பால் சாதம் தெரியாத அளவிற்கு நெய் போடுவோம். கண்ணனுக்கு ரொம்பவும் பிடிச்சது நெய் இல்லையா? அதனால அந்த பால் சோறு தெரியாத அளவுக்கு நெய் போட்டு அப்படியே மூடுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனுக்கே அப்படிங்கிற எண்ணத்துல திகழும் இவங்க பறை கிட்டிய ஆர்வத்துல தங்களை அலங்கரிச்சுக்கிட்டு ஆனந்தத்துல கண்ணனோட நினைவு மாறாத கழிப்பினிலே குதூகலம் கூடியவங்களாக சந்தோஷ மிகுதியில அப்படியே பால் சோற்ற வாரி முழங்கை வரையிலும் நெய் வழிய வழிய எங்கள் காரியம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் முகமாக எங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தொட்டு கொண்டும் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்கிறதுனால அன்பினால் ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து கொண்டும் கூடி இருந்து உண்டு பிரிந்திருந்த காலத்தை மறைஞ்சு நெஞ்சால அப்படியே குளிர்ந்து போயிருப்போம். எங்களுக்கு பறை கிடைத்ததை இப்படி ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுவோம். இதுதான் எங்களோட பலன், அதுவே பயன் அப்படின்னு சொல்றாங்க. ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நெய் அதிகமாக பெய்திருப்பதனால சோற்றை எடுத்ததும் முழங்கை வர நெய் வழியுது அப்படின்னு ஒரு பொருள். அதே மாதிரி சந்தோஷ மிகுதியில் ஆர்ப்பரித்த ஆட்டம் பாட்டத்துடன் உண்பதனால முழங்கை வர பரவி விரியுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். தேனை விடவும் ரொம்ப இனிப்பா இருக்க இந்த பார்சோருக்கு அக்கார அடிசல் அப்படின்னும் அக்கார டலை என்னும் பேர் இருக்கு. மார்கழி மாதத்துல இந்த பாசுரம், அதாவது 27ஆம் நாள் பாசுரம் சொல்லப்படும். இதுல வைணவர்களோட இல்லங்கள்ல பார்சோறு பொங்க வைத்து பகவானுக்கு படைத்து தாமும் அடியார்களோட கூடி இருந்து உண்பது இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதோட ஆழ்ந்த கருத்து என்ன? பரமாத்மாவோட சேர துடிக்கும் ஜீவாத்மா நோன்பிற்கான தடைகள் எல்லாம் கடந்து நோன்புக்கான பொருளை அவனிட்டே வாங்கிட்டு அதனால ரொம்ப ஆனந்தம் அடைது தன்னோட விருப்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். இப்போ ஸ்ரீமத் ராமானுஜர் குறித்து இந்த பாசத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பகவான் கண்ணன் தன்னோட எதிரிகளை வெற்றி கொண்டு தனக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்ளும் திறமை பெற்றிருந்தான் இல்லையா? அதே போல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறது கோவிந்தனின் சீர்மை குணத்தை செப்புகிறாள். இங்க செழுங்கமல வயல் சூழ்ந்த தென்புதுவை வேயர் பயந்த விளக்கொழியும் குலக்கொடியுமான பாவை செல்வி ஆண்டாள். ராமானுஜரும் அப்படித்தான். கூடாதவர்களை தன்னோட கருத்துக்கு மாறுபட்டு வாதம் புரிய வந்தவங்களை வெற்றி கொண்டு அவங்கள தனக்கு அடியார்களாக ஆக்கி கொண்ட சீர்மையான குணம் கொண்டவர். இதுக்கு உதாரணமா அருளாள பெருமாள் எம்பெருமானாரை சொல்லலாம், யாதவ் பிரகாசரை சொல்லலாம். இந்த நிகழ்வினை மனதிற்கொண்டு ராமானுஜரை போற்றும் முகத்தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற சொல்லுனால ராமானுஜரை நினைவுபடுத்துறதா இந்த பாசுரத்தை பத்தி பெரியவங்க விளக்கம் சொல்லுவாங்க. இந்த பாசுரத்தோட விளக்கம் இத்தோட முடிஞ்சது. மீண்டும் நாளை பாசுரத்துல நாம சந்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா? அழகெல்லாம் ஆண்டாளின்
அழகாகுமா. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.